வணக்கம். இப்ப நான் செய்ய போறது கார பணியாரம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. ஒரு அரை ஸ்பூனு பட்டர் வந்து நல்லா டேஸ்ட்டுக்காக. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின ஆனியன், வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுக்கணும். பாருங்க, கொஞ்சம் அப்படியே மாறி வரும்போது எடுத்துடலாம். எங்கிட்ட நம்ம வந்து பணியார சட்டியில் ஊற்றும் போது அது நல்லா வெந்துடும். வந்து இந்த ஆனியனை வந்து ஒரு பவுலில் போட்டுருவேன். கார பணியாரம் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து நைட்டுக்கு தோசை இது இட்லி சாப்பிட்ற மாதிரி இதையும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா மெயினாக சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடலை பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு, இது வறுப்படும் போதே உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூனு, இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த சூட்லேயே வந்து வெந்துடும். காஞ்ச மிளகாவை நல்லா பொடியாக கிள்ளி, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகாய் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பாருங்க, இதையும் வந்து இதில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே ஒரே ஒரு ஸ்பூனு தேங்காய் துருவல், இதை வந்து இந்த சூட்லேயே இந்த பாத்திர சூட்லேயே நல்லா ஒரு கலர். அவ்வளோதான். வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் துருவல் இதை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி அளவுக்கு, நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குவேன். பாருங்க, வந்து 3 கரண்டி தோசை மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் வந்து அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மைதா மாவு, அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோங்க, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், தண்ணி மிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேன்.
கொஞ்சமா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சிருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு வேக வச்சாலும் அதை எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக பாசிப்பருப்பு இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி வேக வச்சு அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த பணியாரம் ஊற்றுற அளவுக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கணும். இதில் ரொம்ப ஊற்றக்கூடாது, மீடியமாக. இந்த இட்லி மாவு பதத்துக்கு, ரொம்ப தோசை மாவு அளவுக்கு தண்ணியை ஊற்றக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதில் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு திருப்பி அதை எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா குழ குழன்னு ஒட்டிக்கிட்டு தண்ணியாக போயிடும். அதனால இந்த பதத்துக்கு கரெக்டாக வந்து கலக்கிடுங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நீங்கள் ஊற்றலாம். என்ன பண்ணும், கடைசியாக ஒரே ஒரு கொத்தமல்லி, ஒரு இழுக்கு கொத்தமல்லியை நல்லா இலையை மட்டும் போட்டுருங்க. இப்போ பாருங்க, நல்லா எடுத்து அதில் ஊற்றும் போது இந்த பதத்துக்கு இருக்கணும். இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பணியார சட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் நெய் தேவைனாலும் விட்டுக்கலாம், பட்டர் தேவைனாலும் விட்டுக்கலாம், எண்ணெய் தேவை எதுனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 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 விட்டுக்கணும். இதுலேயே வந்து இலகிருது பாருங்க, கெட்டியாக இருக்குது, அதுலேயே இலகிருது. இதில் ஒட்டாமல் வரும், அதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுருணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம இதை ஊற்றிடலாம். இதில் வந்து ரொம்ப புளிக்காத மாவு எடுத்துக்கணும், ரொம்ப புளிச்ச மாவு எடுக்கக்கூடாது. அதாவது மிதமாக புளிப்பு இருக்கிற மாவு, இட்லி தோசைக்கு ஊற்றுற மாவு மாதிரி மிதமாக இருக்கணும். ரொம்ப புளிச்சதுன்னா நல்லா இருக்காது. பாருங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லைட்டாக பட்டர் இருக்குது, பத்தலைன்னா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக வேகட்டும். இப்போ வந்து சட்னி ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து புதினா சட்னி. இதுக்கு பாருங்கள், அது கொத்தமல்லி சட்னி, சாரி கொத்தமல்லி சட்னி. அது மீன்ஸ் இப்போ நான் வந்து புதினா சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைன்னா, நான் போடுறது கொத்தமல்லி சட்னி. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, எதாக இருந்தாலுமே இதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன பூண்டு பல் 4, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல் 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன், நீங்கள் லெமன் இருந்தால் லெமன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புளி தண்ணியை வந்து புளியை கொஞ்சம் அப்படி நல்லா ஊற வச்சு இது கரைச்சி இதில் ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன துண்டு புளி பாருங்க, இதை சுற்றிடலாம்.
சின்ன தீயில வேகுது. நம்ம திருப்பி விட்டுடலாம். ரொம்ப கருகி போயிடும். இதை பாருங்க. நல்ல செமையா பட்டர் வாசனை அடிக்குது. நெய்னால நெய் வாசனை சூப்பரா வரும். ஸ்டவ் வந்து மீடியம் தீயில வச்சுக்கோங்க. அது பாருங்க கொஞ்சம் விட்டதுனால கொஞ்சம் கருப்பா தெரியுது. இந்த சைடு ஒரு பக்கம். அதனால நீங்க வந்து மீடியம் தீயில வச்சுக்கணும். இப்போ லைட்டா எண்ணெய் கொஞ்சம் விட்டுடலாம். அதுல உள்ள பட்டரி அதுல நல்லா வெந்துட்டு தான் இருக்கும். பாருங்க வச்சு வச்சுக்கலாம். அது சிம்ல இருக்கட்டும். நல்லா சட்னி நல்லா வந்துருச்சு. இந்த அளவு கெட்டி பதத்துல நீங்க வந்து எடுத்துருங்க. இதுல எடுத்துறேன். இதை வந்து நீங்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்க கரெக்டா இருக்கான்னு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்துட்டு நான் ஊற்றிடலாம். பாருங்க நல்ல சுட சுட சாப்பிட்டீங்கன்னா நல்ல இறங்கிற கடகடன்னு உள்ளார போயிடும். செமையா இருக்கும். இன்னொரு ஊற்றிடுறேன். இது நம்ம வாங்கும் போதே பெரிய குடிப்புணிய சட்டியா வாங்கிட்டோம்னா நிறைய ஊற்றிக்கலாம் ஒரே இதா. இப்போ இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி பட்டர் போட்டுக்கிறேன். சீக்கிரம் சூடு ஹீட் ஆகிடுறதுனால நீங்க வந்து சின்ன தீயில நல்லா வச்சுக்கணும். ரொம்ப ஃபுல்லா அப்படியே ஊற்றக்கூடாது. அதுல வந்து ஒரு முக்கால் அளவுக்கு அப்படி வர அளவுக்கு தான் ஊற்றணும். என்ன ஆயிட்டீங்கன்னா திருப்ப முடியாது. திருப்பும் போது மேலேயும் அப்படியே அது மேல எல்லாம் இழுப்பிடும், வேஸ்டா போகும் மாவு. இவ்வளவுதான், இந்த அளவுக்கு இதா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா செம்மையா இருக்கும். நீங்க வந்து இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா நல்லா சாயந்தரம் நேரத்துல பசங்க வரும்போது சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை நீங்க உங்களுக்கு இட்லி தோசை சாப்பிட்றாப்புல நைட்டுக்குமே இதை வந்து நீங்க வச்சுட்டு சட்னி தான் மேலே நல்லா இருக்கும். இதுக்கு சாம்பார்லாம் அவ்வளோவா இதாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. நல்லா கார சட்னி தான் நல்லா இருக்கும். புதினா சட்னியும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி பறிச்சிருக்கோம் பாருங்க, அந்த கொத்தமல்லி சட்னியும் நல்லா வாசமா நல்லா இறங்கும். அதனால வந்து அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளையே வச்சு கார பணியாரம் பாருங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யறது எல்லாருமே அந்த காலத்துல இருந்து இந்த பணியாரம்லாம் ஃபேமஸாக செய்யறது. ஆனால் வந்து நிறைய பேருக்கு செய்யறதுக்கு இது பண்ண மாட்டாங்க. கடையில் கிடைக்கிறது இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்க, குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். சூப்பராக இருந்தது. நம்ம வந்து அதில் மாவு வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து திரண்டு வராது. எல்லாம் இதில் போட்டிருக்க பொருள் எல்லாம் நமக்கு வந்து சத்தான பொருளுங்க தான். அதனால வந்து தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இன்னொன்று மைதா மாவு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகுது. வந்து மாவு வந்து சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி புளிக்கக்கூடாது. ரொம்ப புளிச்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால இட்லி தோசைக்கு நார்மலாக இருக்கிற மாவு எடுத்துக்கணும் நம்ம இதுக்கு. அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி. இன்னொன்று வந்து இட்லி தோசை மாவு சேர்க்காம கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பணியாரம் செய்யலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, கேழ்வரகு மாவு, இதை மூணுத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு
நீங்கள் வந்து இந்த மாதிரி பணியாரம் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆஃப் பண்ணிடுங்க, இதை எடுத்துடலாம். திருப்பினதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அதனால வந்து நமக்கு நல்லா இதாக இருக்கும். அந்த சூட்லேயே மறுபடியும் வந்துடும். அதனால் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டியது, டீ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கார பணியாரம் புதினா சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.